ஐயா அனைவருக்கும் என்னுடைய வெள்ளிக்கிழமையுடைய காலை வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான நாள். அந்த முக்கியமான நாள்ல நம்ம தான் அலையிறோமே, ஓடி 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 அலையிறோமே டெய்லி. அந்த பணம் என்பது எப்படி நமக்கு வர வேண்டும் என்பதை பற்றி நாம் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். பணம் என்பது எப்படி வர வேண்டும் என்பதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு இது இருந்தா போதும். ஆஹ் முத்திரையில் அதே மாதிரி மந்திரத்தில் எல்லாமே சக்சஸ் ஆனா முத்திரை மெயினா வேணும். அதனால நம்ம அந்த முத்திரையை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம எப்படி எல்லாத்துலயும் ஜெயிக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். அதனாலதான் உங்களுக்கு அந்த ஸ்லோகமும் நான் அனுப்பிச்சிருக்கேன். இந்த ஸ்லோகம் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். அதனால ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி மூச்சு காத்த கவனிக்கணும். கண்ணை மூடி மூச்சு காத்த கவனிக்கணும். கண்ணை மூடி மூச்சு காத்து கவனிங்க. ஐயா, அனைவரும் கையை தேய்ச்சி பார்த்துக்கலாம். கையை தேய்ச்சி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம சுக்கரனுடைய இது சுவாசம் இடது சுவாசம் ஓடணும். இடது சுவாசத்தெல்லாம் பொருள் நல்லா சேரணும், செல்வம் சேரணும் அப்படின்னா இந்த இடது சுவாசத்தில் ஓடும்போது மட்டும்தான் நாம அதைய அடைய முடியும். அதனால இன்னைக்கு நம்ம எளிய முறையில பயிற்சிகளை பார்க்கலாம். செல்வம் சேரக்கூடிய அந்த மந்திரங்களையும் அந்த முத்திரைகளையும் நல்ல பயன்படுத்தி, ஏன்னா இந்த உலகத்துல வாழணும்னா செல்வம் வேணுமே. செல்வ செல்வத்துக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் அலையிறோம். வயிற்றுக்கு அலையிறோம், அது அப்புறம். ஆனா செல்வத்துக்கு தான் அலையிறோம். அதனால அந்த செல்வம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம விரிவாக நல்லாவே பார்ப்போம்.
9 பேர் வச்சுட்டு எப்படி நல்லா பாக்குறது? பரவாயில்லைங்க ஐயா, 9 பேராவது வந்தோமே நாங்க. ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்ஸாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். 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 இது மாதிரி 6 தடவை நம்ம சொல்லணும். சொல்லி நல்லா கையை தைச்சு பார்த்துக்கணும். ஐயா, 2 வருஷமா, 1 வருஷமா, 6 மாசமா இந்த தளர்வு பயிற்சியை நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இன்னுமே அந்த தளர்வு பயிற்சி சரியாவே யாரும் செய்ய மாட்டேன்றீங்களே, ரொம்ப வருத்தமா இருக்கு ஐயா எனக்கு. என்னடா இது, 6 மாசமா, 1 வருஷமா சொல்லி கொடுத்தமே, கவனிக்கிறது இல்ல. என்னமோ நம்ம செய்யறோம், என்னமோ நம்ம செய்யறன்றதெல்லாம் செய்யறீங்களே தவிர கவனத்தோடு செய்வதில்லை. அதனால இன்னைக்கு அந்த எளிய முறை பயிற்சிகளை நான் சொல்றேன், நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா செய்யுங்க. ஒவ்வொன்றும் ஞாபகம் வைங்க. ஞாபகம் தான், ஞாபகம் இல்லைன்னு இருக்கக்கூடாது. ஞாபகம், அதை பத்தி இன்னைக்கு ஒரு பதிவு போடுறேன். எல்லா உடல் உறுப்புகளுக்கும் என்னென்ன சாப்பிட்டா எல்லாம் ஆக்டிவ் ஆயிடுவீங்க, எல்லாம் வேலை செய்யன்றதை பத்தி நான் போடுறேன். படிக்கிறீங்க, ஆனா அது செய்யறது இல்லைங்க. இதுதானே எல்லாத்துக்கும் வம்பே. போடுறீங்க ஐயா, படிக்கிறீங்க ஐயா, பாக்குறீங்க ஐயா, ஆனா செய்ய மாட்டேங்க ஐயா. செஞ்சு கொடுத்தாலும் நாங்க வாங்க மாட்டேங்க ஐயா. அது என்னமோ எங்களுக்கு அப்படி சேர்த்து 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 வைக்கணும்ன்றது ஆசைதாயே இருக்குது எங்களுக்கு. வச்சு நாளைக்கு என்னடா பண்ண போறோன்றதை பத்தி யோசனையே பண்றது இல்லையா நாங்க. அதனால உடல் வேணும்னா நம்ம சம்பாரிச்சு காசை விட்டு கொஞ்சம் வாங்கி சாப்பிடும். உடல் வேணும்னா ஒரு 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 ரூபா சம்பாதிக்கிறேன்னு வைங்களேன். 1 ரூபா சம்பாதிச்சுட்டு ஒரு 80 பைசா செலவு செய்துட்டு 20 பைசா சேர்த்து வச்சீங்கன்னா போதும். 1 ரூபா 10 பைசாவை செலவு செய்துட்டு எங்கய்யா சேர்த்து வைக்கிறது, கடன் தாங்கய்யா ஆகுது. அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இன்னைக்கு நம்ம மகாலட்சுமியின் அருளால, சுக்கிர பகவானுடைய ஆற்றலால அந்த செல்வங்களை எப்படி நம்ம சேகரிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு எல்லாமே பிராணசக்தி தான் காரணம். எல்லாமே பிராணசக்தி தான் காரணம். அதனால நம்முடைய ஐயாவை நம்ம மறந்துட்டோமே, அவரை மறக்கலாமா நம்ம? அதனால குருநாதருக்கு ஒரு போற்றியை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஓம் ஆனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜா ஸ்ரீ பரபிரம்ம சமத்த சத்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் பழனிசுவாமி சுவாமிகள் திருவடிகள் சரணம் சரணம் சரணம்.
அப்படி என்று அவருடைய ஆசியால இன்றைய பயிற்சியினை நாம் துவங்குவோம். நல்ல அருள் கொடுக்கக்கூடியவர். இவங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜீவ சமாதிக்கு நம்ம போயிட்டு வந்தேன்னு வைங்க, ஐயா ஞாயிற்றுக்கிழமைலாம் எங்கனால போக முடியுமா ஐயா அப்படின்னு சொல்றாங்க. சரி, மாசம் ஒரு தடவையாவது போயிட்டு வரோம். மாசம் ஒரு தடவையாவது அங்க போயிட்டு வரோம். ஞாயிற்றுக்கிழமை போய் அங்க அப்படியே அவர்கிட்ட உட்கார்ந்து அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துட்டு வந்துட்டீங்கன்னா போதும். நீங்க எதையுமே கேட்க வேண்டாம். அவருக்கே தெரியும், ஓ நம்ம பையன் தம்பி இதுக்குதான் வந்திருக்கான்னு சொல்லி அவர் ஆட்டோமேட்டிக்கா அதைய கரெக்ட் பண்ணி கொடுத்துருவார். இருந்தாலும் நம்ம மனதார அதைய நினைக்கணும். அதை கூடப்பா இதை கூடப்பான்னு கேட்கக்கூடாது. அதனால அந்த இதைய செய்துட்டு நம்ம இன்னைக்கு பயிற்சியில பார்ப்போம். அப்படியே எந்திரிச்சு சுவாசத்தை கவனிக்கணும். இடது சுவாசம் ஓடணும். சுவாசத்தை கவனிச்சு கையை தூக்கி பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு அனைவருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருநாதர்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். இது முதல் கண்டிப்பா எல்லாரும் சொல்லணும். மாதா அம்மாவை நினைக்கணும், பிதா அப்பாவை நினைக்கணும், குரு எல்லா குருமார்களையும் நினைக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் ஆட்டி படைக்கிறாரே ஆண்டவன், அவரை நினைக்காம இருக்கக்கூடாது. கையை மேல தூக்கி ஆண்டவன் நினைச்சு நெஞ்சுகிட்ட கை கொண்டது ஓம் ஒரு 3 தடவை. நம்ம உடம்புல வாதம் பித்தம் சேத்துன்ற 3ஐயும் ஒரே சமநிலையா வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு சொல் ஓம். செகண்ட் டைம் that time ஓம். சகனா பவது சகனம் புனத்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்ரீநாவதேதமஸ்து மாவீத்விசாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தன உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டீங்க. நம்ம இன்னைக்கு பயிற்சியே ஆரம்பிக்கலாங்க, தளர்வு பயிற்சி. இந்த பயிற்சி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். கழுத்து அப்படின்னு சொன்னா 3. முதல்ல கீழே மேல வரப்போறோம். 2வது இடது வலது, 3வது சுற்றுதல். கையை எடுத்தீங்கன்னா 5 பயிற்சிகள். முதல் விரலு, 2வது மணிக்கட்டு, 3வது கைமுட்டி, 4வது தோள்பட்டை, 5வது உடம்பையே சேர்த்து நீச்சல். அதுக்கப்புறம் இடுப்பு, இடுப்பன மேல கீழே.
அதுக்கப்புறம் முட்டி. ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க நினைச்சீங்கன்னாலே போதும், மறக்க மாட்டோம். எப்படித்தான் மறக்கிறீங்கன்னு எனக்கே தெரியல. எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. தெரியலன்னு சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னடா இது? நாம ஒரு வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு வருஷமா கண்டிப்பா நல்லாவே செய்யறாங்க. ஏன் மறந்தாங்க? அப்ப ஞாபகம் அந்த இடத்துல இல்ல. என்னமோ நாமளும் செய்யறோம். ஐயா செய்யறோம், செய்யறீங்க அவ்வளவுதான். தப்பு சொல்லல. ஆனா அதைய நீங்க கண்டிப்பா செய்தீங்கன்னா எங்க போன நீங்க தான் நான் தான் சொன்னேன். நீங்களே ஒரு டீச்சர் ஆயிடுன்னு சொல்றேனே. நானே வந்துட்டு இருக்க முடியுமா? எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு அவங்கவங்க வாத்தியார். ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் மாதிரி நீங்க உங்க ஊருக்கு நீங்க தான். நீங்க கிளாஸ் எடுத்தா போதும் எல்லாரும் ஓகே. ஆனா நம்ம சரியா இருக்கணுமே. நம்ம சரியில்லாம எப்படி கிளாஸ் எடுக்கிறது? அதனால முதல் நம்ம சரியா இருக்கணும். அதுக்கு நம்ம அந்த பயிற்சிகளை 9 ஜாயிண்ட் பயிற்சிகள். அதுக்கப்புறம் முட்டி, அதுக்கப்புறம் கால் மணிக்கட்டு, கால் விரல். இதுக்கு தாடாசனம். தாடாசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? விருச்சாசனம். விருச்சாசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். அது எப்படி வேணா நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? விருச்சாசனம் வரலும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படியே கையை நல்லா லாக் பண்ணி பிரீத்திங். மூச்சு இழுக்கிறதுக்கும் கை மேல போறதுக்கும் வயிறு விரியறதுக்கும் கழுத்து மேலத்துக்கு சரியா இருக்கணும். பிரீத் அவுட். In, out, in, out, in, out, in, out. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்ப கை அப்படியே சைடுல வலது பக்கம். பிரீத் இன், நேரம் வரும்போது மூச்சு விடணும். In, out, in, out, in, out. இது மாதிரி நீங்க 5 தடவை செய்துக்கணும். சரிங்களா? இப்பதாங்க ஐயா நேரம். எங்க ஐயா நேரம் இருக்குது? சேர்ந்து செய்துக்கணும். சரிங்களா? இப்ப நல்லா அப்படியே பண்ணி கையை பின்னாடி இப்படி லாக் பண்ணும். கையை இப்படி பிடிக்க கூடாது. பின்னாடி இப்படி பட்டக்ஸ் கீழே இப்படி லாக் பண்ணும். இப்படி பிடிக்க கூடாது. பிடிச்சு லாக் பண்ணி அப்பதான் நெஞ்சு நல்லா விரியும். அப்படியே முதல்ல பிரீத் அவுட். இன் வலது பக்கமா. அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், in, out, in, out. Relax. நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து அப்படியே ஆப்போசிட். பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. அப்படியே கை கழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கை ஒரு மூச்சு நல்லா இழுத்து விட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் மூச்சு நல்லா இழுத்து விடணும். சரிங்கய்யா. ஆமாங்க ஐயா, அப்படிதாங்க ஐயா சொல்றீங்க. அப்புறம் எல்லாம் மறந்து போட்டு ஐயா முதல்ல எடுத்த உடனே அவ்வளவுதான். அந்த 2 எங்க போச்சு? எங்கேயோ போச்சு. ஐயா நம்ம முறையா சொன்னாதானே அடுத்தவங்க முறையா செய்வாங்க. நம்ம தப்பு செய்தா அவங்களும் இதுதான் சொல்லி போட்டு அவங்களும் செய்வாங்க. அதனால தயவு செய்து எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இதனுடைய நடைமுறை கரெக்டா பண்ணாதான் மத்ததெல்லாம் ஈஸியா இருக்கும். நடைமுறையே தப்பா இருந்தா
எல்லாம் தப்பா தான் வரும். சரிங்களா? இப்ப அப்படியே கை பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், நல்லா விழிக்கணும். அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். 5 தடவை நல்லா மூச்சு விட்டு இப்ப பாருங்க, கட்டவரை க்ளோஸ் பண்ணி மற்றவரை க்ளோஸ் பண்ணி கையை வச்சு பிரீத் அவுட், இன், 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 அவுட். நல்லா மூச்சு. பிரீத் இன், பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு. தோல் பண்ற கை வச்சுங்க. Breathe out, in, out, in, out, in, out, in. மூச்சை விடணும், மூச்சு நல்லா எடுக்கணும். மூச்சை விடணும், மூச்சு நல்லா இழுத்து மூச்சு விடணும். நல்லா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சு விடணும். 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 ரிலாக்ஸ். இப்போ உடம்பு நல்ல ஒரு ஆட்டணும். உடம்பு, கை, காலு, அது இது எல்லாத்தையும் ஒரு ஆட்டிட்டேன்னு வைங்க, எல்லாம் பறந்து போகும், தேவையில்லாது. அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுதான் எங்க சொத்து. நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு, எது இந்த பயிற்சிகள் தான் எங்க சொத்து, மத்ததெல்லாம் பொத்து பித்துக்கையா அதெல்லாம். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்ல ஆழ்ந்த மூச்சு. அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு எடுத்துட்டு இப்போ அப்படியே ஆப்போசிட் இல்லையா, பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out, in, out,
ஏன் ஆ. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு அப்படியே சேர்த்து இடுப்புக்கு கீழே அப்படியே பிரேக் அவுட். ஏன் 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 மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். அவுட்டு என்னன்னு தெரியலீங்கய்யா. அதுக்குதாங்க ஐயா மூச்சு விட சொன்னேன், மூச்சு இழுக்க சொன்னேன். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். முன்னாடி வந்தா மூச்சு விடணும், பின்னாடி வந்தா மூச்சு இழுக்கணும். நல்லா மூச்சு இழுத்து விட்டு இப்ப இடது பக்கமா மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். 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 மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், விடணும். நல்ல ஒரு மூச்சு. நல்ல மூச்சுதான். சோப்பு தண்ணி எல்லாம் போட்டு நல்ல கழுவி மூச்சு இழுக்கிறதா ஐயா. மூச்சு எப்படிங்க ஐயா சோப்பு போட்டு கழுவ முடியும்? இதுதாங்க ஐயா மெதுவா இழுக்கிறது தான். தண்ணி போட்டு சோப்பு போட்டு கழுவுறது. அதா போயிட்டு அதா வந்தா நீங்க ஒண்ணுமே செய்யாம பெருக்காம வீட்டை நம்ம விட்டுட்டா என்ன ஆகும்? ஒரு 4 நாளைக்கு குப்பை கூடெல்லாம் நிறைஞ்சு ஒண்ணுமே அங்க நம்ம செய்ய முடியாம போகும். அதேதான் நம்ம இவ்வளவு நாள் அதா போகுது அதா வந்தது கவனிக்கல. நம்ம நுரையீரல் கெட்டு போச்சு. நுரையீரல் நம்ம கவனிக்கிறோம். மூச்சை கவனிச்சா நுரையீரல் சுத்தமா அழுக்கு இல்லாம தப்ப பல 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 பலன்னு இருக்கும். 72,000 நரம்புகளுக்கும் இந்த காற்றுன்ற பிராண சக்திய ஆஹா 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 போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பா எல்லாம் சுத்திட்டு வாங்க ஐயா. தாராளமா போய் சுத்திட்டு வாங்க, தாராளமா போங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நுரையீரல். நுரையீரலை சுத்தமா வைக்கணும்ல நம்ம. அதுக்கு என்ன பண்ணணும்? மூச்சை நல்லா இழுத்து விடணும். நல்லா இது பண்ணிட்டு இப்ப வந்து முட்டி முட்டிக்கு பாருங்க போட்டு இப்படி அழுத்த கூடாது. தொடணும், தொட்டு மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். அவ்வளவுதான். நல்ல ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்ப எதிர் திசையில மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும். காலை விரிச்சு மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். முட்டி வலி, கால் வலி, முழங்கால் வலி, கிடங்கால் வலி, கண்டக்கால் வலி, மணிக்கட்டு வலி, எந்த வலியும் இல்லை. இப்போ தாடாசனம் சேர்த்து வைக்கலாம், கொஞ்சம் தள்ளியும் வைக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி பிரியமோ அப்படி. நான் சேர்த்து வச்சுக்கிறேன். மூச்சு இழுத்துட்டே குதிகால தூக்கணும், உள்ளங்கால் அதான் நிக்கணும். காதோட கையே இந்த தோள்பட்ட காதோட சேர்ந்து இருக்கும். மூச்சு விடணும். மூச்சு இழுத்துட்டே அப்படியே தோள்பட்டையில ஞாபகம் வைக்கணும். தோள்பட்டைதான் மேல போகணும், முட்டி நேரா இருக்கணும். மூச்சு விடணும். 2வது அப்படியே மூச்சு இழுக்கிறீங்க. 3வது ஐயா, 2வது இல்ல. ஆமா ஆமா 3வது. அப்படியே தோள்பட்டை, அப்படியே தோள்பட்டை, தோள்பட்டை காதுக்கு மேல வரணும். தோள்பட்டை காதுக்கு மேல வரணுமா? ஆமா. அப்படியே இப்போ ஒரு 5 எண்ணிக்கை நிக்கணும். மூச்சு இழுக்கணும், இழுக்கணும், நல்லா வைக்கணும். கையை வந்து சாமி கும்பிடுற மாதிரி வைக்கணும். கையே சாமி கும்பிடுற மாதிரி வச்சு நல்ல இன்னும் தூக்கணும். தோள்பட்டை தூக்குங்க, இன்னும் தோள்பட்டை தூக்குங்க, இன்னும் தூக்குங்க. காதுக்கு மேல வரணும் தோள்பட்டை. காதுக்கு மேலையா? ஆமா. 1 2 3. ஐயா வலி தோள்பட்டை கண்டு போகுதுயா. கண்டாலும் பரவாயில்லையா? நல்லா ஆழ்ந்த மூச்சு. 9 ஜான் பயிற்சி இன்னைக்கு நிறைவு.
தாடாசம் அதுக்கப்புறம் விரிச்சாசைன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணுமே. ஒத்த கால் தவ எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார். யாரு? கணக்கம்பட்டியார். கனகம்பட்டியார் கேட்டதெல்லாம் கொடுப்பார். அப்படியே ஏன்னா அவர் எல்லாத்திலுமே ஒன்றிட்டார். இறைவனுடைய இறைவனால் சேர்ந்துட்டார். அவர் நினைச்சா எல்லாமே நடக்கும். எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். நல்ல மூச்சு. அடுத்தது நல்லா கை வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சுடன் போதுங்க. தளர்வு பயிற்சி இது போதும். இன்னும் அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்துடுறாங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டுங்கய்யா, காலெல்லாம் வலிக்குதுங்கய்யா. உட்காரலாங்க ஐயா. தாராளமா உட்காருங்க. உட்கார்ந்து காலை நீட்டி அப்பா சுகமா இருக்குதுங்கய்யா. சுகமா இருக்கிறது தானே நம்ம பயிற்சியே செய்யணும். இப்ப சுகமா இருந்தா என்ன பண்ணணும்? சுகமா எல்லாத்தையும் கவனிக்கணும். சுகமா இருக்கணும்னா நம்ம சுகமா உட்கார்ந்து எல்லாத்தையும் கவனிக்கணும். கவனிச்சா நம்ம சுகமா இருக்கும். அதுவும் சுகமா இருக்கும். அது சுகமா இருக்கிறதுக்கு நாம ஏங்கய்யா சுகமா உட்காரணும்? நாம தாங்கய்யா எல்லாத்தையுமே பிடிச்சு உட்கார்ந்துக்கிறோம். கையும் நம்ம கூடதான் இருக்குது, காலும் நம்ம கூடதான் இருக்குது, தலை நம்ம கூடதான் இருக்குது, கழுத்து நம்ம கூடதான் இருக்குது, கண்ணு நம்ம கூடதான் இருக்குது, காது நம்ம கூடதான் இருக்குது, விரலு நம்ம கூடதான் இருக்குது. ஆமா, எல்லாம் நம்ம கூடதான் இருக்குது. அப்ப நம்ம தானே பயிற்சி பண்ணணும். நம்ம தானே சொல்லணும். ஆமாங்க ஐயா, இப்பதாங்க ஐயா புரியுது. எல்லாம் நம்ம கிட்டதான் இருக்குது. நம்ம தானே சொல்றது இல்ல. நம்ம சொல்லணும். இப்போ விரலே நீ நான் சொல்ற மாதிரி செய்யி. விரல சொல்லக்கூடாது. வலிக்கிறேன், கட்ட விரல வலிக்கிறேன், கட்ட விரல் வலிக்கிறியா, டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னு போகக்கூடாது. ஏய், கட்ட விரல என்ன ஆச்சு உனக்கு? நான் என்ன உனக்கு என்ன கொடுக்காம விட்டுட்டேன்? உனக்கு வேண்டியது நான் கொடுத்துட்டேன்னு இருக்கிறேன் டெய்லி. ஏப்பா வலிக்கிற அப்படின்னு கேட்டு பாருங்க. வலி காணாம போய் என்னடா இவங்க அம்பா போச்சே அப்படின்னு. இப்போ விரல் மூச்சை விடணும். மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சை விடணும். மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சை நல்லா விடணும். மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு நல்லா விடணும். மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. அப்படியே பிரீத் அவுட். ஐயா, காலு பாதம் யாருங்க ஐயா செய்யறது? பரவாயில்லையே. மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு நல்லா விடணும். மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு நல்லா விடணும். மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு நல்லா விடணும். மூச்சு நல்லா இழுக்கணும். மூச்சு விடணும். மூச்சு இழுக்கணும். ரிலாக்ஸ். நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்ப காலை மணிக்கட்டை சுத்தணும். மணிக்கட்டுக்கு பயிற்சி. அதுதான் நாம மணிக்கட்டுக்கு அது கீழே மேல
இது எல்லாத்தையும் சுத்த வைக்கும். உடைய வலது பக்கம் கடிகார முள் எப்படி சுத்துதோ அப்படி சுத்தணும். மூச்சு விடணும், சுண்டவரை கீழே படணும். மூச்சு விடந்து சுண்டவரை கீழே படணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். இங்க இருந்து மூச்சு இழுக்கணும். இந்த நேரம் வந்ததுக்கு அப்புறம் மூச்சு விடணும். இங்க மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். ரிலாக்ஸ். நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு. இப்ப அப்படியே எதிர் திசையில மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், விடணும், இழுக்கணும், விடணும், இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். ரிலாக்ஸ். காலை கொஞ்சம் அப்படி அகல வச்சுட்டு மூச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு, காலை மணிக்கட்டு, கால் பாதமே, நான் சொன்ன மாதிரி செய்யி. மூச்சு இழுத்துட்டு கீழே கொடு. மூச்சை இழு, இழு, விடு. மூச்சை இழு, மூச்சை விடு. மூச்சு நல்லா இழுத்துக்கோ, மூச்சை நல்லா விட்டுக்கோ. மூச்சை நல்லா இழுத்துக்கோ, மூச்சை நல்லா விட்டுக்கோ. அவ்வளவுதாங்க ஐயா பயிற்சி. இதை செய்தா உங்களுக்கு இந்த மணிக்கட்டு, இந்த விரடு, கெண்டைக்கால் வலி, முழங்கால் வலி, எந்த வலியும் இல்லை. இப்படி வைக்கணும். எப்படி வைக்கணும்? காலை தூக்காம கையை நல்லா இப்படி வைக்கணும். மூச்சு விடணும், மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும். அப்பா புரிஞ்சுதுங்க ஐயா, புரிஞ்சுதுங்க ஐயா. இப்போ நம்ம நம்ம கெண்டைக்காலுக்கும் முட்டிக்கும் தொடைக்கும் சேர்த்து ஒரு பயிற்சி. கெண்டைக்காலும் வேலை செய்யும், அதே கெண்டைக்கால் டபக்கன் மேல வரும், இந்த முட்டி டொபக்குன்னு மேல வரும், தொடை கபக்கன் மேல போகும். டபக்கு டுபக்கு டபக்கு, டபக்கு டுபக்கு கபக்கு அப்படின்னு மேல வந்துடும். சரிங்களா? பாருங்க, அப்படியே இந்த தொடையை டைட் பண்ணீங்கனாலே கெண்டைக்கால் இழுக்கும், முட்டி இழுக்கும், தொடை இழுக்கும், மூலாதாரம் அசுவடி முத்திரை அதுவும் மேல இழுக்கும். ஆஹா ஆஹா, ஒரு பயிற்சியிலேயே இவ்வளவு வேலை செய்தாயா? கவனிச்சு பாருங்க, தெரியும். மூச்சு நல்லா இடுங்க. கெண்டைக்கால் வேலை செய்ய வைக்கிறோம், முட்டிய வேலை செய்ய வைக்கிறோம், தொடையை வேலை செய்ய வைக்கிறோம், மூலாதாரத்தை விழிப்பு நிலை குண்டலி சக்தியை எழுப்புறோம். வீட்டாச்சு. அதே மாதிரி உள்ள மூச்சு எடுத்து 2வது தடவை மூச்சு இழுக்க, பிரீத் இன், அப்படியே டைட் பண்ணுங்க, விடுங்க. 3வது தடவை இழுங்க, மெதுவா விடுங்க. இன்னொரு டைம் இழுங்க, விடுங்க. 4வது தடவை இழுங்க, விடுங்க. எல்லாத்தையும் கேட்டு இருக்கணுங்கய்யோ. என்னத்த? கெண்டைக்கால, முட்டிய, தொடைய, மூலாதாரத்தை எல்லாத்தையும் ஒரு ஆமாங்க ஐயா. மாடு போயிட்டு நீங்க ஒரு கயிறு கட்டியிருக்கோம். மாட்டினுடைய கயிறு எங்க இருந்து, மூக்கணாங்கயிலிருந்து வர்ற இடத்துல அந்த கயிறை கட்டி அப்படி சுண்டு சுண்டுன்னு நீங்க டபக்குன்னு அப்படியே திரும்பி நிற்கும். அதேதான். ஒரு இழுத்தா ஒன்று கெண்டைக்கால் வேலை செய்யணும், முட்டி வேலை செய்யணும், தொடை வேலை செய்யணும், மூலாதாரம் வேலை செய்யணும். மூக்கணாங்கயிறு நம்ம கிட்ட. இப்ப அப்படியே in out, in out, in out, in out. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு. இப்பதாங்க ஐயா அப்படியே
பட்டாம்பூச்சி ஆசனம். இந்த பாருங்க, நல்லா வச்சு இந்த கையை வந்து இப்படி லாக் பண்ணி உடம்பு நேரம் நிமித்தி இங்க பாருங்க குறியோட சேர்த்து வைக்கணும். ஐயோ எங்கனால முடியாதுங்கய்யா, எப்படி வைங்க? முடியாதவங்க இப்படி வைங்க, முடியறவங்க குறியோட டச் பண்ணிக்கோங்க. வச்சு நல்லா நிமிந்து இந்த பாருங்க, இந்த ரெண்டு முட்டி தொட, இந்த ரெண்டு முட்டி கீழே வரணும், கீழே வரணும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்ப கையை பின்னாடி வச்சுக்கலாம். வச்சுட்டு மூச்சு இழுக்கிறோம், ஒன்னா சேர்க்க மூச்சு விடணும், ரெண்டையும் முட்டியும் கீழே தரையில டச் பண்றோம். ஏன் ஆகும், மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடணும் வேகமா. ஏன் ஆகும், ஏன் ஆகும், ஏன் ஆகும், ஏன் ஆகும், ஏன் ஆகும், ஏன் ஆகும். போதுங்க ஐயா. இப்ப அப்படியே பாருங்க வச்சுட்டு இந்த கையை கீழே விடுங்க. இந்த கையை கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு கையை கீழே விட்டு அப்படியே பிரீத் அவுட். ஏன் அவுட், ஏன் இல்லையா இப்படி அவுட். இப்படி வந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இப்படி வாங்க. அவுட், ஏன் அவுட், ஏன் சேர்த்துட்டு அவுட், ஏன் அவுட், ஏன் அவுட், ஏன். போதுங்க ஐயா. நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு இப்ப நம்ம செல்வம் வளகுடிக்கும் அந்த பயிற்சி செயலுக்கு முன்னாடி நம்ம சுத்தம் பண்ணிக்கோம்ல. நம்ம நல்லா உட்கார்ந்து வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து சின்முத்ரா வச்சு சுகப்பிராணாயாமம். மூச்சை விடணும், மூச்சு நல்லா எடுக்கணும். மூச்சு எடுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ள போகணும். ஏன் ஆ, 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 ஏன். ரிலாக்ஸ், நல்லா மூச்சு. இப்போ வந்து கபாலத்தை சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் சுவாச பாதையை சுத்தணும். அப்புறம் நுரையீரலை சுத்தம் பண்ணணும். 3 சுத்தம் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் சுத்தமாயிடும். முதல்ல மூச்சை வேகமா விடணும். பத்து அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்செழுத்து விட்டுட்டீங்க.
இப்போ கஸ்தரிக்காய் நல்ல மகாமுத்ரா வச்சுட்டு மெதுவா இழுக்கணும், வேகமா விடணும். வேகமா செய்யக்கூடாது, மெதுவா இழுத்து வேகமா விடணும். அதுக்காக அப்படி செய்தீங்க அவ்வளவுதான், விழுந்துருவீங்க. தலை சுத்தல் வந்து விழுந்துருவீங்க. யோகாவுக்கு போன தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு யோகா மேல தப்பு பண்ணக்கூடாது. நம்ம மெதுவா இழுக்கணும், வேகமா விடணும். இது மாதிரி செய்தா தலை சுத்தல் வராது. போதும், மெதுவா டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ நுரையீரல சுத்தம் பண்ணணும். எப்படி? நல்லா மூச்சு இழுத்துக்கணும், வலது அடைச்சி இடதுல விடணும், இடதுல மெதுவா இழுக்கணும், வலதுல ஸ்பீடா விடணும். வலதுல இழுக்கணும், இடதுல விடுறது மட்டும் ஸ்பீடா, இழுக்கிறது மட்டும் மெதுவா. ரிலாக்ஸ். 10 தடவை. இப்போ எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணுமோ இன்னும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணணும்? நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணணும். இதுக்கு நாடி சுத்தி மூச்சை நல்லா இழுத்துக்கணும். 2 ஹோல்ஸ் வழி இழுத்து மெதுவா இடத்துல விடணும். இழுத்த காத்த இடத்துல விடணும், இடத்துல இழுக்கணும். எவ்வளவு நேரம் உங்களால் நிப்பாட்ட முடியுமோ நிப்பாட்டணும். 10 எண்ணிக்கை இழுங்க, 10 எண்ணிக்கை நிப்பாட்டுங்க, 10 எண்ணிக்கை வெளியிடுங்க. மறுபடியும் 10 இழுங்க, 10 ஸ்டார்ட் பண்ணுங்க, 10 வெளியிடுங்க. இது மாதிரி ஒரு 5 மூச்சு கொடுத்தா போதும். நல்லா எடுக்கிறீங்க, நிப்பாட்டுறீங்க, வெளியே விடுறீங்க, நிப்பாட்டுறீங்க, இழுக்கிறீங்க, நிப்பாட்டுறீங்க, வெளிவிடுறீங்க, நிப்பாட்டுறீங்க, இழுக்கிறீங்க, நிப்பாட்டுறீங்க, வெளிவிடுறீங்க, நிப்பாட்டுறீங்க, இழுக்கிறீங்க, நிப்பாட்டுறீங்க, வெளிவிடுறீங்க, நிப்பாட்டுறீங்க, இழுக்கிறீங்க,
நிப்பாட்டுறீங்க. விடைவிடுறீங்க. நிப்பாட்டுறீங்க. இழுக்கிறீங்க. நிப்பாட்டுறீங்க. வெளிவிடுறீங்க. நிப்பாட்டுறீங்க. இழுக்கிறீங்க. நிப்பாட்டுறீங்க. வெளிவிடுறீங்க. நிப்பாட்டுறீங்க. இழுக்கிறீங்க. நிப்பாட்டுறீங்க. வெளிவிடுறீங்க. அவ்வளவுதாங்க. இது மாதிரி செய்தா நாடி சுத்தி சுத்தமாயிடும். நாடிகள்ல எந்த ஒரு இதுவும் கண்டிப்பா வராது. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் செய்ததுனால நிப்பாட்டணும். கும்பகம் நம்ம செய்தோம். சரிங்களா? இப்ப நம்ம குபேர முத்திரை. அது என்னங்க ஐயா குபேர முத்திரை? கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் சேர்த்துறோம். இதுதான் குபேர முத்திரை. இப்படி வச்சுட்டு நல்லா வச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க. இப்ப அப்படியே நம்ம அணைச்சோம் பாத்தீங்களா? அந்த இதையும் நல்லா பார்த்துட்டு ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயை வீச்சவி தேவதத்தம் யம் யம் தோகம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாக. மூச்சை நல்லா எடுத்துட்டு ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயை வீச்சே தேவதத்தம் யம் யம் ரோகம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாக. முழுகி மூச்சை நல்லா எடுத்து ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் சாமுண்டாயை வீச்ச வீது தேவதத்தம் யம் யம் ரோகம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாக. முழுகிட்டு மூச்சை நல்லா எடுத்து ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயை வீச்சே தேவதத்தம் யம் யம் ரோகம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாக. முழுங்கி நல்லா மூச்செடுத்து ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயை வீச்சே தேவதத்தம் யம் யம் ரோகம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாக.
இன்னொரு டைம். ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சோமுண்டாயை வீச்சே தேவதத்தம் எம் எம் ரோகம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாக. வெந்நீரை முழுங்கிட்டு நல்லா மூச்செடுத்து இன்னொரு டைம். ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சோமுண்டாயை வீச்சே தேவதத்தம் எம் எம் ரோகம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாக. இது மாதிரி 6 தடவை சொல்லலாம், 16 தடவை சொல்லலாம், 26 தடவை சொல்லலாம், 46 தடவை சொல்லலாம், 106 தடவை சொல்லலாம். இது மாதிரி நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா முழு பலனை நாம் வெள்ளிக்கிழமை நாளில் 108 தடவை இந்த இப்ப நம்ம படிக்கிறது அத்தனையும் சொல்லணும். நாம 5 தடவை தான், ஒரு தடவை சொல்லுவோம், 5 தடவை சொல்லுவோம், அதோட சரி. இப்போ அந்த உள்ளுக்குள்ள வருவோம். ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் கமலதரணி பத்மநாவர்ணாயை நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலதரணி விருத்தியை நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலதரணி ஸ்ரீயை நமக. வெளியில முழுங்கி மூச்சு இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்ததை சொல்லணும். ஓம் ஸ்ரீம் க்ளீம் கமலதரணி ஸ்வர்ணாயை நமக. வெளியில முழுங்கி மூச்சை நல்லா எடுத்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலதரணி ஏமாயிங்கை நமக. நல்லா மூச்சு இழுத்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலதரணி ஈஸ்வர்யை நமக. உங்களில் முழுங்கி நல்லா மூச்சு இழுத்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலதரணி ஆதித்யை நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலதரணி கீர்த்தியை நமக. விளைய முழுங்கி நல்லா மூச்செடுத்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலதரணி யர்ணியாயை நமக. இது மாதிரி நம்ம குபேர முத்திரையில 2 கையில குபேர முத்திரை வச்சுட்டு அதை அப்படியே படிச்சுட்டு வந்தோம்னா இதைய டெய்லி 108 தடவை சொல்லணும். டெய்லி அல்ல, வெள்ளிக்கிழமை மட்டும் 108 தடவை, மற்ற நாள்ல 16 தடவை சொன்னாலும் சரி, 6 தடவை சொன்னாலும் சரி. கண்டிப்பா வீட்டுல செல்வ கடாச்சாரங்கள் நிறைந்து இருக்கும். அதே மாதிரி வெத்தலை வார வாரம் சம்பளம் வாங்குறீங்கன்னு நீங்க சனிக்கிழமை சம்பளம் வாங்குவீங்க. அதைய ஒரு 2 வெத்தலையை எடுத்து ஒரு பாக்கு வச்சு, ஐயா ஒரு வெத்தலை 2 பாக்கு, ஒரு வாங்கறதுல ஒரு 10 ரூபாய் எடுத்து வெத்தலையில வச்சு நல்லா வச்சுட்டு மேல் பாயிட்ட வச்சுக்கோங்க. அந்த வாரம் உள்ள உங்ககிட்ட காசு இருக்கும். அந்த வாரம் உள்ள உங்ககிட்ட காசு இருக்கும். பர்ஸ்ல வச்சுக்கலாம், எங்க வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? செய்துட்டு வந்தீங்கன்னா, இதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குபேர லட்சுமி நமக்கு அருள் புரிவார். குபேர லட்சுமி நமக்கு அருள் புரிவார். நல்ல இது பண்ணிட்டு நல்ல குபேர முத்திரை வச்சுட்டு நல்ல இன்னொரு தடவை அந்த நம்ம கணக்கம்பட்டி யாரும் நினைக்கிறோம்
குபேரமுத்திரை வச்சுட்டு மகாலட்சுமி உங்களுக்கு அருள் கொடுக்கறதாகவும், கணக்கம்பட்டியார் வந்து அதுல அருள் பாவிக்கிறதாகவும் நீங்க நினைக்கிறோம். ஓ எல்லை இல்லா அருள் ஞானம் தருபவரே சத்குருவே போற்றி போற்றி. ஓம் எளிமையின் இருப்பிடமே எங்களின் ஈசனே சத்குருவே போற்றி போற்றி. ஓம் எங்கள் குடும்ப குலவிளக்கே சத்குருவே போற்றி போற்றி. ஓம் ஏழை பங்காளரே ஏகாந்த மூர்த்தியே சத்குருவே போற்றி போற்றி. ஓம் ஏல் பிறப்பை உணர்த்தும் ஏகாந்த நாயகனே சத்குருவே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை நாங்கள் செய்யும் இந்த மகாலட்சுமி பூஜையில் தாங்கள் முன்வந்து நின்று எமக்கு செல்வ செழிப்பை கொடுத்தருள வேண்டும். ஓம் சத்குருவே பழனி சுவாமி சுவாமிகளே சரணம் சரணம் சரணம். அப்படியே கைய நல்லா தேய்ச்சி பார்த்துட்டு நல்ல கைய தட்டணும். சரிங்களா? ஓம் ஓம் கனகன் கட்டியாரே ஓம் ஓம் கனகன் கட்டியாரே ஓம் ஓம் கனகன் கட்டி பழனி சுவாமியாரே சரணம் 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 கனகன் கட்டி பழனி சுவாமிக்கு சரணம் சரணம் கட்டியா சரணி சுவாமி சுவாமிகளுக்கு சரணம் சரணம். ஓம் கனகன் கட்டி பழனி சுவாமி சுவாமிகளுக்கு சரணம் 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 சரணம். உமிழ்நீர் எடுக்கணும், உமிழ்நீர் விழுங்கணும், மூச்சை நல்லா எடுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கையை தட்டணும். கை வலி, விரல் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, தோள்பட்ட வலி, எல்லா வலியும் காணாம போயிடும். இப்ப இப்படி வச்சுட்டு ஓம் ஓம் கனகம் கட்டி பழனி சுவாமி சுவாமிகளே சரணம் சரணம் சரணம். ஓம் ஓம் கனகம் கட்டி பழனி சுவாமி சுவாமிகளே சரணம் 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 சரணம். இப்ப கையை தூக்கி ஓம் கனகம் கட்டி பழனி சுவாமி சுவாமிகளே சரணம் 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 சரணம். அப்படியே சாந்தி ஆசனம். அப்படியே சாந்தி ஆசனம். இந்த சைட்ல படுத்து அப்படியே கை கால் உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே நீங்க சொன்னதை கவனிக்கிறீங்க.
ஏங்க ஐயா ஒண்ணுமே பேசல, அமைதியா ஆனந்தமா நீங்க சொன்னதை கவனிக்கிறீங்க. அதத்தான் இது. அப்படியே ஒரு வெள்ளை துணி, வெள்ளை துணி மேல மொச்சக்கொட்டை, ஒரு 20 கை மொச்சக்கொட்டைய பரப்புறீங்க. அது மேல ஒரு வெள்ளை துணியை போடுறீங்க, அது மேல படுக்கிறீங்க. இப்போ சுக்கருடைய சன்னதிக்கு நம்ம குபேர சன்னதிக்கு நம்ம மேல சென்றோம். சுக்கருடைய மண்டலத்துக்கு நம்ம போறோம். அப்படியே மூச்சு நல்லா எடுக்கிறீங்க. அப்படியே உங்களுடைய உடம்பு அப்படியே மேல ஆஹா 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 உங்களுடைய அப்படியே மேல போகுது. ஆனந்தமா மேல அப்படியே அசஞ்சி அசஞ்சி மேல போகுது. ஆனந்தமா அப்படியே நீங்க எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க. சூரியன், சந்திரன், விண்மீன்கள், மேக கூட்டங்கள் அத்தனையும் ரசிக்கிறீங்க. அப்படியே மேல போன கருமேக கூட்டங்களை உள்ள நுழைஞ்சி நீர் திவலைகள், நீர் மேகங்கள் வருது. அந்த நீர் மேகங்கள் பல 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 அந்த நீர் மேகங்கள் அப்படியே குடிக்கிறீங்க. உடம்பு தக 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 தகன்னு மாறி தண்ணி குடிக்கிறீங்க. உடல் ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்கு. அப்படியே மறுபடியும் மூச்சு இழுத்து காற்று மண்டலத்துக்கு மேல போய் மூச்சை நல்லா இழுத்து வச்சுட்டு நல்லா மூச்சு இழுங்க. அப்படியே காற்று மண்டலத்துல பிளந்துட்டு உள்ள போகும். இப்ப சுக்கரனுடைய மண்டலம் கிரக சக்தி உங்களை அப்படியே இழுக்குது. வாங்க 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 அப்படின்னு இழுத்து சுக்கரனிட கொண்டு போய் விடுது. நீ அப்படியே அஜ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்ஸாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்ஸாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்ஸாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். நீங்க கொண்டு போன மொச்சக்கொட்டையை அவர்கிட்ட அப்படியே கொடுக்குறீங்க. சுக்கர பகவானுக்கு கொடுக்குறீங்க, குபேர பகவானுக்கு கொடுக்குறீங்க, குபேர லட்சுமிக்கு கொடுக்குறீங்க. எல்லாத்துக்கும் வாங்கிட்டு அப்படியே உங்க கையில அதை கொஞ்சம் கொடுக்குறாங்க. நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்க அதை அப்படியே சாப்பிட்டு பூலோக வாசிகளே, எங்களை காண நீங்கள் எங்கள் இருப்பிடத்திற்கு வந்ததற்கு எங்களுக்கு ஏகாந்த மகிழ்ச்சிகள். வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களிடம் இருக்கின்ற 16 செல்வங்களையும் உங்களுக்கு மனதார தந்தருகின்றோம். நீங்கள் இன்று முதல் இந்த வையகம் உள்ளவரை 16 செல்வங்களையும் பெற்று கோடீஸ்வரராக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடை அனுப்புகின்றோம். சென்று வருக. அப்படியே அவங்க கிட்ட கும்பிட்டு காலை விழுந்து நமஸ்காரம் வாங்கிட்டு அப்படியே மூச்சை இழுத்து விடுறீங்க. அப்படியே உங்களுடைய இருப்பிடம் வந்து அப்படியே அப்படியே கை கால் அசைஞ்சு இன்னைக்கு சுக்கருடைய இதுவான ஓம் இவகுந்தை முலாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திரா பிரவக்தாரம் பார்க்கவும் பிரணமாமிகம் என்கிற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாளாக என்று போட்டு இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே கை கால் ஷேக் பண்ணி உடம்பை ஷேக் பண்ணி அப்படியே உங்களுடைய பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாகவும் திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து கையை தேய்ச்சி பார்த்துக்கிறீங்க. எந்திரிச்சு அப்படியே கையை தட்டி நல்லா அப்படியே 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ரிலாக்ஸ். வாழ்க வளர்க உயர். நன்றி வணக்கம். இன்னும் திங்கட்கிழமை பார்ப்போம்.
இ